Hello everyone, let's continue with this ancient Indian history part. Right, இது வரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா Indus Valley Civilization, அதுக்கப்புறம் மகாஜனபதாஸ், அதில் ஒவ்வொரு டைனாசிட்டியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு லாஸ்ட் கிளாஸில் சாதவாகனாஸ் பற்றி பார்த்துருந்தோம். ரைட், இன்னைக்கான கிளாஸில் we are going to start with சங்கம் ஏஜ். ரைட், ஸோ சங்க காலமில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல லைக் நமக்கு என்ன எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் அந்த கிளாஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், the way we learning the dynasties is about the dynasty, sources, kings and their contribution. எப்படி அவங்களுடைய டெரிட்டரியை அவங்க கன்சாலிடேட் பண்ணாங்க, எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுடைய ஆட்சி இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் அந்த டியூரேஷனில் அந்த கிங்குக்கு கீழே பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது, சோஷியல் லைஃப் எப்படி இருந்தது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க ட்ரேடிங் எல்லாம் பண்ணாங்க. இது ஃபுல்லாக இருக்கிறது நெக்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் இருக்கிறது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி டைனாஸ்டி. ரைட், ஸோ இந்த டைம் பீரியட் why it is so important in history அப்படிங்கிற பாயிண்ட். அதுக்கப்புறம் how it got declined, அதுக்கப்புறம் மற்ற ஃபேக்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு டைனாஸ்டி படிக்கும் போதும் சரி, ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஏதாவது ஒரு கிங் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா you need to learn in this way. ரைட், ஸோ அவங்கள பற்றி நமக்கு எங்கேருந்து தெரிய வருது, அந்த கிங் என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷனாக டுவர்ட்ஸ் ஹிஸ் பீப்புள் அவர் பண்ணியிருக்காரு அண்ட் டுவர்ட்ஸ் தி ஜென்ரல் பீப்புள். ரைட், அவங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசோகர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் அவர் புத்திசம்காக அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிங்கும் எந்த ரிலீஜியனுக்காக அவங்க பேட்டர்ன்ஸாக இருந்தாங்கிறது நமக்கு தெரியணும். ரைட், ஸோ திஸ் இஸ் ஹவ் we are going to learn history. and now the first word சங்கம் மீன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த சங்கம்ங்கிறது இட் இஸ் a தமிழ் ஃபார்ம் ஆஃப் சான்ஸ்கிரிட் வேர்ட், தட் இஸ் சங்கா. ரைட், ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குழுவாக சேர்ந்து இருக்கிறது, ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சேர்ந்து இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சங்கம்னு சொல்லி சொல்கிறோம். So Sangam it is nothing but it is an academy of Tamil poets. Right, so தமிழ் புலவர்கள்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் பண்ணி அவங்க தமிழ் சார்ந்து அவங்களுடைய வேலைகளை பண்ணதுனால ஸோ இதான் நம்ம தமிழ் சங்கங்கள்னு சொல்லி சொல்கிறோம். ரைட், ஸோ இப்போ நம்மளுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 சங்கம் இருந்ததா சொல்லிட்டு நமக்கு ஹிஸ்ட்ரியில் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த 3 சங்கமே இட் இஸ் ஃப்ளரிஷ்ட் அண்டர் ராயல் பேட்டர்னேஜ் ஆஃப் பாண்டியாஸ். ரைட், ஸோ பாண்டியர்களுக்கு கீழே தான் இந்த 3 சங்கம்ஸும் ஃப்ளரிஷ் ஆயிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் சங்கம் இட் ஹெல்ட் அட் மதுரை. ரைட், ஸோ இட் இஸ் அட்டெண்டட் பை காட்ஸ் அண்ட் லெஜெண்டரி சேஜஸ். ரைட், ஸோ இந்த டைம் பீரியட்ல அதாவது முதல் சங்கத்தில் எழுதிக்கூடிய லிட்டரரி ஒர்க்ஸ் எதுவுமே நமக்கு இன்னைக்கு அவைலபிளாக கிடையாது. ரைட், ஸோ நவ் லெட்ஸ் மூவ் டு செகண்ட் சங்கம். ஸோ செகண்ட் சங்கம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா கபாடபுரம்ல நடந்தது. and it is attended by poets. right, so poets புலவர்களால இந்த சங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இது நிறுவப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய லிட்டரரி ஒர்க்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு பெருசாயிருச்சு. நமக்கு அந்த காலகட்டத்தில் இருந்திருக்க ஒரே ஒரு லிட்டரரி ஒர்க் என்ன அப்படின்னா தொல்காப்பியம். it is written by தொல்காப்பியர். ரைட், and first சங்கம் it held at மதுரை, second சங்கம் it held at கபாடபுரம், and third சங்கம் it held at மதுரை. ரைட், so third சங்கமும் it held at மதுரை. அண்ட் இந்த 3வது சங்கத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெருமளவான போயட்ஸ் பங்கேற்கிறாங்க. அவங்களுடைய எல்லா ஒர்க்ஸுமே நமக்கு இன்றைக்கும் இருக்குது. அண்ட் இட் இஸ் ப்ரிசர்வ்ட் பை அஸ். ரைட், அண்ட் தோஸ் ஒர்க்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் பை அஸ். ரைட், ஸோ தீஸ் ஆர் த டீடைல்ஸ் ஆஃப் சங்கம். சங்கம்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் தமிழ் ஃபார்ம் ஆஃப் சான்ஸ்கிரிட் வேர்ட் சங்கா. அண்ட் சங்கம்ங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அசோசியேஷன் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள். ரைட், ஸோ சங்கம்ங்கிறது தமிழ் புலவர்கள்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆர் அகாடமி. ரைட், ஸோ இதன் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தமிழ் லிட்டரரி ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, சங்க காலத்தில் எழுதப்பட்ட லிட்டரரி ஒர்க்ஸ்ல இருந்து நமக்கு சங்கம் ஏஜ் பற்றின ஹிஸ்ட்ரி நமக்கு தெரிய வருது. லைக் அவங்க என்ன மாதிரிலாம் வாழ்ந்துருக்காங்க, அவங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது, அவங்க பொருள் எப்படி இருந்தாங்க, அண்ட் பொருள் சார்ந்த அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது, அறம், பொருள், வீடு, இன்பம் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த லைஃப் டியூரிங் த சங்கம் ஏஜ் நமக்கு இந்த சங்கம் லிட்ரேச்சர்ல தான் நமக்கு தெரிய வருது. ரைட், நவ் கிங்டம்ஸ் ஆஃப் சங்கம். சங்க காலத்தில் இருந்திருக்கக்கூடிய கிங்டம்ஸ் என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டியூரேஷனில் தமிழ் கண்ட்ரி இட் வாஸ் ரூல்டு பை 3 டைனாசிட்டிஸ். தே ஆர் சோலா, பாண்டியா அண்ட் சேரா. சோலாஸ் எங்கே இருந்தாங்க அப்படின்னா நார்தன் தமிழ்நாடு, பாண்டியாஸ் சதர்ன் தமிழ்நாடு அண்ட் கேரளா ரீஜியனில் சேரர்கள் இருந்தாங்க. ரைட், ஸோ திஸ் இஸ் சேர, சோழ, பாண்டியா. அண்ட் இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் நம்ம மூவேந்தர்கள்னு சொல்கிறோம். ரைட், அண்ட் நவ் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ரீசன்ஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் the three early kingdoms. ரைட், ஸோ இவங்க எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நமக்கு நார்த்லேருந்து சவுத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா மெட்டீரியல் கல்ச்சர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது பொருள் சார்ந்து இருக்கக்கூடிய கல்ச்சர் நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு பல்வேறு வடிவத்தில் சேருது. எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிஷனரி ஆக்டிவிட்டீஸ் மூலியமாகவும் அண்ட் அக்கல்ச்சரேஷன் ஆக்டிவிட்டீஸ் லைக் பீப்புள் பார்த்து அவங்களாம் மிங்கிள் ஆகி இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுனாலே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மெட்டீரியல் கல்ச்சர் இஸ் கெட்டிங் ஸ்ப்ரெட் த்ரூ. ரைட், அண்ட் தென் த நாலேஜ் ஆஃப் அயன் ஓர்
ஓர், ரைட். ஸோ வந்து அயன் இருக்கிறது வந்து இப்போ தான் தெரிய வருது. அண்ட் அயன் வச்சு யூஸ் பண்ணுறாங்க எல்லாரும். ஸோ அயன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப ஃபாரஸ்ட்டாக இருந்திருக்கக்கூடிய லேண்ட் ரீஜன்ஸ் எல்லாம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா கல்டிவேஷன் கீழே வர ஆரம்பிக்குது, ரைட். ஸோ அதனால பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் அப்லாண்ட்ஸ்லேருந்து, அதாவது மவுண்டன்ஸ்லேருந்து பிளைன்ஸ்க்கு நோக்கி செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க, ரைட். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் என்னென்னு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் இப்போ வந்து பஞ்ச் மார்க் காயின்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால ட்ரேட் வந்து ரொம்ப அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வணிகம் வந்து ரொம்ப சுலபமாக நடக்க ஆரம்பிக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் பஞ்ச் மார்க் காயின்ஸ், ரைட். அண்ட் ஆல்சோ இது வந்து இன்டர்னல் ட்ரேடு மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கும் இது வழிவகுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் லைக் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் அதே மாதிரி ரோமன் எம்பையர் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ட்ரேட் வந்து மேற்கொள்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பை ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி ஏடியில் என்ன ஆகுது அப்படின்னா தட் இஸ் காமன் எரா. இந்த டைம் பீரியடில் மான்சூன் பற்றி தெரிய வருது, பருவமழை பற்றி உங்களுக்கு தெரிய வருது. ஸோ இது தெரிஞ்சது மூலிமா எந்த டைமில் எந்த டிரெக்ஷனில் காத்திருக்குதுன்னு அவங்க வந்து தே ஆர் லேர்னிங் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அது ஏற்ற மாதிரி அவங்க இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து மேற்கொள்றாங்க, ரைட். அண்ட் இந்த தேர்ட் சென்ச்சுரி பிசிஇலேருந்து தேர்ட் சென்ச்சுரி சிஇ வரைக்கும் இது வந்து சீஃப்டம்லேருந்து கிங்டமாக இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா மாற ஆரம்பிக்குது, ரைட். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஏர்லி கிங்டம்ஸ் வந்து உருவாகிறதுக்கான ரீசன்ஸாக இருக்குது, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மெட்டீரியல் கல்ச்சர் வந்து நார்தர்ன் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு இட் இஸ் கெட்டிங் ஸ்ப்ரெட் த்ரூ மிஷனரி அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், அக்கல்ச்சுரேஷன் ஆக்டிவிட்டீஸ். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் வந்து இப்போ அயன் ஓர் பற்றி மக்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கிறதுனால தே ஆர் கிளியரிங் த ஃபாரஸ்ட், ரைட். அதனால நிறைய லேண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்டிவேஷன் கீழே கொண்டு வராங்க. மவுண்டன்ஸ் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாமே வந்து தே ஆர் மூவிங் இன்டு பிளைன்ஸ். அதுக்கப்புறம் செட்டில்டு லைஃப் வந்து அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் செட்டில்டு லைஃப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பஞ்ச் மார்க் காயின்ஸ் எல்லாம் அவங்க தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால அவங்களுக்கு ட்ரேட் என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இப்போ வந்து இன்டர்னல் ட்ரேடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெட்டராக இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் பஞ்ச் மார்க் காயின்ஸ். இன்டர்நேஷ்னல் ட்ரேடு பொறுத்த வரைக்கும் ட்ரேட் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா கூடயும் ரோமன் எம்பையர் கூடயும் ரொம்ப பெட்டராகவே எங்களுடைய ட்ரேட் ப்ராக்டிசஸ் வந்து இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி சிஇயில் வந்து மான்சூன்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணப்படுது. ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ட்ரேட் வந்து ரொம்ப பெட்டராகவே வந்து நடக்க ஆரம்பிக்குது, ரைட். நம்ம சோர்சஸ் ஆஃப் சங்கமேஜ். சங்கமேஜ் பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னா மொத்தம் 2 சோர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ், செகண்ட் ஒன் இஸ் லிட்ரரி சோர்ஸ். ஆர்கியாலஜி சோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன், ரைட். ஸோ வந்து இந்த அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் ஃபார் லேர்னிங் அபவுட் தி சங்கமேஜஸ், அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹத்திகம்பா இன்ஸ்கிரிப்ஷன். இது யாருடையது அப்படின்னா காரவேலா ஆஃப் கலிங்கா, கலிங்காவில் இருக்கக்கூடிய கிங்கான காரவேலாவுடைய இன்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து ஹத்திகம்பா. அதுலேயும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சங்கமேஜ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் எக்ஸ்கவேஷன்ஸ் அட் அரிக்கமேடு, பூம்புகார், கொடுமணல், இங்கிருந்து இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி மூலிமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா லைக் தமிழர்களும் ஓவர்சீஸில், அதாவது கடல் கடந்து வாணிபம் செஞ்சுதான் நமக்கு வந்து தெரிய வருது, ரைட். ஸோ தீஸ் ஆர் தி ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். Now we are going to focus on the literary sources. So literary sourcesல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைமரி செக்யூலர், ரைட். ஸோ பிரைமரிலி செக்யூலர் இந்த சென்ஸ் சங்கம் லிட்ரேச்சர் எந்த விதமான மதத்தையும் வந்து ரொம்ப ஆதரிக்காத ஒரு தான் அது வந்து நமக்கு வந்து சங்கம் லிட்ரேச்சர். ஸோ த நேச்சர் ஆஃப் சங்கம் லிட்ரேச்சர் இஸ் இட் இஸ் பிரைமரிலி செக்யூலர் இன் நேச்சர், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் தொல்காப்பியம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு அண்ட் 2 எபிக்ஸ், ரைட். Now let's discuss each and everything. தொல்காப்பியம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறதுலே வந்து ரொம்ப பன்மையான ஒரு தமிழ் லிட்ரேச்சர் தான் வந்து நமக்கு தொல்காப்பியம், ரைட். இட் இஸ் ரிட்டன் பை தொல்காப்பியர், ரைட். இதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறது வந்து அகத்தியம் பை அகத்தியர், ரைட். அண்ட் இங்கேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா திஸ் தொல்காப்பியம் இஸ் அன் கிராமர் புக், தமிழ் கிராமர் புக். பட் இதில் இருந்து நமக்கு அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸும் நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் இஸ் 8 தொகை. இட் மீன்ஸ் லைக் 8 anthologies அண்ட் 10 பாட்டு, தட் இஸ் 10 idylls, ரைட். ஸோ இது வந்து ஃபர்தராக இது எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அகம் புறம், ரைட். ஸோ லவ் அண்ட் வேலர். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் 14 கீழ்கணக்கு, மொத்தம் 18 ஒர்க்ஸ் இருக்குது, ரைட். ஸோ இது வந்து எத்திக்ஸ் மாரல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான one of the book work under 14 கீழ்கணக்கு is திருக்குறள், right. And next is 2 epics, that is சிலப்பதிகாரம். It is written by இளங்கோவடிகள். And next is மணிமேகலை, that is சீத்தலை சாத்தனார், right. So these are the sources of சங்கம் age. We have discussed archaeological source. Archaeological sourceல 3 பாயிண்ட் பார்த்திருக்கோம். அசோக inscription, it mentions about சோரா, சேலா and பாண்டியா. Next is ஹத்திகம்பா inscription. அதுக்கப்புறம் excavation at அரிக்கமேடு, பூம்புகார் and கொடுமணல்.
லிட்டரரி சோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சங்கம் லிட்ரேச்சர், பிரைமரிலி செக்யூலர், தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு அண்ட் 2 எபிக்ஸ், தட் இஸ் சிலப்பதிகாரம் அண்ட் மணிமேகலை. நெக்ஸ்ட் வந்து கிரீக் லிட்ரேச்சர். கிரீக் லிட்ரேச்சர் யாரோட இதுலாம் வந்து சங்கம் லிட்ரேச்சர் பற்றி பேசியிருக்காங்க, சங்கம் ஏஜ் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா மெகஸ்தனீஸ், பிளினி அண்ட் டால்மி, ரைட்? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் டுடே, ரைட்? நாளைக்கான கிளாஸில் we shall discuss about each and every king, right? Thank you.